இப்போ வந்து நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சிவிஎஸ் அதை பற்றி அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு ஹார்ட் ரேட்னா என்ன, அது இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் இதெல்லாம் கம்மி பண்ணும் அப்படின்னு சும்மா இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். சிவிஎஸ் ஓகே, கார்டியோவாஸ்குலர் ஃபிசியாலஜி ரொம்ப முக்கியம். இது வந்து ஹியூமன் ஹார்ட். நமக்கு என்ன தெரியும், ஹார்ட் ரேட் இதய துடிப்பு ரேட் எவ்வளோ இருக்கலாம், ஒரு 72 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆவரேஜாக 60 to 90, இது ஒரு ரேஞ்ச் தான். இவ்வளோதான் இருக்கணும் அப்படி இல்லை, இது டு இது இருந்தால் அது ஓரளவு நார்மல் தான். 60 to 90 beats per minute. ஓகே, ஹார்ட் ரேட். இப்போ வந்து இந்த ஹார்ட் ரேட்டை வந்து யார் செட் பண்ணுறா ஹார்ட்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ்ஏ நோடு பிரசன்ட் இந்த ஹார்ட் செட்ஸ் த ஹார்ட் ரேட். அதனால எஸ்ஏ நோடு வந்து என்ன பண்ணுது, ஹார்ட் ரேட் என்னன்னு செட் பண்ணுது. அதனால எஸ்ஐனோட என்ன சொல்லுவோம், பேஸ் மேக்கர் பொட்டன்ஷியல் ஆஃப் தி ஹார்ட் ரேட். எப்படி இதுக்குன்னு ஒரு ரிதம் இருக்கு, அந்த ரிதம் பேரு சினுசாய்டல் ரிதம் ஆர் சைனஸ் ரிதம். இப்போ 60 to 90 beats per minute இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கெமிக்கல், இப்போ வந்து சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் ஒவ்வொரு ஆக்ஷன் நடக்கும் போது ஹார்ட் ரேட் வந்து கூட கம்மியா, இல்லைன்னா அயன்ஸ் சேஞ்ச் ஆகிற மூலியமா கூட கம்மியாகுது. இப்போ எந்தெந்த திங்ஸ்லாம் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் பாசிட்டிவ் கரோனா ட்ராப்ஸ், எது எதெல்லாம் கம்மி பண்ணுதோ அதெல்லாம் நெகட்டிவ் கரோனா ட்ராப்ஸ். இப்போ அதை பற்றி என்னென்னு போய் பார்க்கலாம். வந்து பாசிட்டிவ் sympathetic system. First one is sympathetic system. இது வந்து பாசிட்டிவ் ரெண்டர். இது என்ன ரிலீஸ் பண்ணும், எபினெஃப்ரின், நாரெபினெஃப்ரின். இது என்ன ஆகும், எஸ்ஐ நோட்ல போய் கனெக்ட் ஆகும். எஸ்ஐ நோட்ஸ் பிரசன்ட் இன் தி லெஃப்ட் அப்பர் கார்னர் ஆஃப் ரைட் அப்பர் கார்னர் ஆஃப் தி ரைட் ஏட்ரியம். இங்கே தான் எஸ்ஐ நோட் இருக்கும். இங்கே இருந்து தான் ஆக்சன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகி ஏவி நோடுக்கு வந்து, ஏவி பண்ணி வந்து பண்டில் ஆஃப் கேஸ் வந்து இப்படி ஃபுல்லாகவே ஏடிஎம் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு ஆக்சன் பொட்டன்ஷியல் வரும். இப்போ எபினெஃப்ரின் நாரெபினெஃப்ரின் ரெண்டுமே என்ன பண்ணுது, ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. இதெல்லாம் பாசிட்டிவ் ஐனோட்ரோப்ஸ். வேறு எது ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், T3 T4 ஹார்மோன்ஸ். நம்ம வந்து தைராய்டு அந்த சாப்டர்ல வந்து தெளிவாக பார்த்துருப்போம். T3 T4 ஹார்மோன்ஸ் இன்க்ரீசஸ் த ஹார்ட் ரேட். It plays a major role in the regulation of heart rate. Thyroid hormones, triiodothyronine, tetraiodothyronine or thyroxine. இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். வேற எதெல்லாம் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், அயன்ஸ், ஸ்பெசிஃபிக்காக கால்சியம். கால்சியம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கால்சியம் பிளே a major role in regulating the heart rate. கால்சியம் அயன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் ரேட் அதிகமாகும். இப்போ நம்ம உடம்புல பிளட் கால்சியம் அதிகமாச்சுன்னா ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இட்ஸ் ஆல்சோ பிளேஸ் ஏ பாசிட்டிவ் குரோனோட்ராப்ஸ். வேற இப்போ இது நெகட்டிவ் பார்க்கலாம். ஓகே, கீமோரிசெப்டார்ஸ், பெரிஃபெரல் கீமோரிசெப்டார்ஸ். இது வந்து ரொம்ப மேஜர் ரோல் இல்லை, ஆனால் இது ஒரு ரோல் இருக்கு. சிக்னிஃபிகண்ட் ரோல் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல தான் இருக்கும். ஆனால் ஹார்ட் ரேட்ல மெயின்டைன் பண்ணுறதுலையும் பெரிஃபெரல் கீமோரிசெப்டார்ஸ் ஒரு ரோல் இருக்கு. எப்படின்னா நம்ம உடம்புல வந்து இப்போ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இல்லை PCO2 லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு, pH ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன பண்ணும், ரெண்டு இது இருக்கும். இப்போ வந்து முதல்ல PO2 ரொம்ப கம்மியாயிடுச்சு, PCO2 அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரெண்டு வேகஸ் நர்வ் and also pharyngeal nerve. இது வந்து cranial nerve, then இது cranial nerve, கரோட்டிட். ஒரு நம்ம ரெண்டு சிஸ்டம் இருக்கும், கரோட்டிட் பாடி, அயோட்டிக் பாடி அப்படின்னு ரெண்டு இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம உடம்புல PO2 லெவல் கம்மியாயிடுச்சு, PCO2 கம்மியாயிடுச்சு அப்படின்னா முதல்ல அங்கே தான் ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ கரோட்டிட் பாடியிலேருந்து
ஸ்டிமுலேஷன் வந்து எங்கே போகும்னா கிளாஸ் ஆஃப் வெல்ஜெர்னம். அயோட்டிக் பாடி வந்து இது வேகஸ் நர்வ். இந்த கிளாஸ் ஆஃப் வெல்ஜெர்னம் வேகஸ் நர்வ் எங்கே எடுத்துகிட்டு போகும்னா மெடுலாக்கு எடுத்து போகும். மெடுலா இஸ் பிரசன்ட் பிரெயினில் உள்ள மெடுலாவில் அங்கே வந்து நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாரிட்டோரியஸ் எடுத்து போகும். இந்த என்டிஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ வந்து நம்ம உடம்புல PO2 லெவல் கம்மியாச்சு, PCO2 அதிகமாகிடுச்சு அப்படின்னா அயோட்டிக் பாடி கரோட்டிட் பாடியில் வந்து ஸ்டிமுலஸ் வந்து வேகஸ் நர்வுக்கு கிளாஸ் ஆஃப் வெல்ஜெர்னம்க்கு போய் மெடுலா லெவலில் நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாரிட்டோரியஸ்க்கு போய் இங்கேருந்து ஹார்ட் போய் ஆக்சுவலி இங்கேருந்து ஹார்ட் போய் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். லங்ஸுக்கு போய் ரெஸ்பிரேட்டரி அதில் ஒரு ரோல் பண்ணும். அது வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபிசியாலஜி நம்ம முக்கியம் நம்ம அங்கே பார்க்கணும். These are the major positive chronotrophs. What are negative chronotrophs? Parasympathetic nervous system or parasympathetic system. இதை ரிலீஸ் பண்ணுது அது எபினெஃப்ரின், நார்எப்ரின். இது வந்து அசிடைல் கோலின். ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸ் இருக்கும். இது வந்து பீட்டா-1 அட்ரினலிக் ரிசெப்டார், இது மியூகரினிக் ரிசெப்டார்ஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ரிசெப்டார்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டார்ஸ் ஆக்ட் ஆகிற மூலியமா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணும். இங்கே எபினெஃப்ரின், நார்எப்ரின் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். சிம்பத்தட்டிக் ஆக்ஷன் எப்போ மேஜராக ரோல் ஆகுன்றது எண்டோக்ரைன் வரும்போது பார்க்கலாம். அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகிறப்போ ஹார்ட் ரேட் என்ன பண்ணுது, கம்மியாகுது. அப்போ இட் இஸ் நெகட்டிவ் chronotrophs. ரொம்ப ரொம்ப முக்கியம் பொட்டாசியம் லெவல் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும் சிக்னிஃபிகண்டா. பொட்டாசியம் ரேஞ்ச் வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ இட் பிளேஸ் a very very major role in maintaining the heart rate. If potassium level rise, heart rate becomes decrease. இப்போ ஒரு செல் இதான் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த செல்லுக்குள்ள டன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் இருக்கு. வந்து இதுதான் அதை சுற்றி வர பிளட் வெசல்ஸ். இப்போ பிளட்ல வந்து பொட்டாசியம் லெவல் கம்மியாக இருக்கு. எப்பயுமே இது வந்து அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் போகும். அப்போ வந்து இங்கேருந்து ஹைலேருந்து எப்பவுமே அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் பொட்டாசியம் போகிறதுனால பொட்டாசியம் இங்கேருந்து இங்கே போகாது, இங்கேருந்து இங்கே வரும். அப்போ சிக்னிஃபிகண்டாக பிளட்ல கம்மியாகுது. அப்போ ஹார்ட் ரேட் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு. அப்போ பொட்டாசியம் லெவல் நமக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். பொட்டாசியம் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் கால்சியம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ட் ரேட் அதிகமாக்கும். கால்சியம் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். பாராசிம்பத்தட்டிக் கம்மி பண்ணும், சிம்பத்தட்டிக் அதிகப்படுத்தும். And peripheral chemoreceptors also plays a major role. T3 T4 hormones also play a major role in regulating the heart rate. Body temperature also play a major role in positive role. Body temperature வந்து நம்ம உடம்புல ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால ஃபீவர் வந்து உங்களுக்கு 72 80 அந்த ரேஞ்ச் இல்லாமல் கொஞ்சம் 90 அந்த 90 95 வரை இருக்கும். இப்போ வந்து அது வந்து ஓரளவுக்கு நார்மல் தான். அந்த ஃபீவர் ரெடியூஸ் ஆன பிறகு திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் மூலிமா ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகுது. அயோட்டிக் பாடிஸ் கரோட்டிட் பாடிஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து அயோட்டிக் பாடிஸ் வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டாவோட இருக்கும். ஆர்ச் ஆஃப் அயோட்டாஸ் இப்படி இங்கே இருக்கும். கரோட்டிட் பாடி எங்கே இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் காமன் கரோட்டிட் இருக்கும், ரைட் காமன் கரோட்டிட்க்கும் சென்டரில் இருக்கும். பைஃபர்கேஷன் பாயிண்ட் இருக்கும். இப்போ எப்படி ஹியூமன் கார்டியோவாஸ்குலர் சீரியஸ்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இசிஜியாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் ரேட் கார்டியாக் உட்பட எது கேட்டாலும் ஹார்ட் படம் வரைகிறது ரொம்ப முக்கியம். சும்மா ரேண்டமாக எப்படி ஹார்ட் வரைகிறதுன்றதை இப்போ பார்க்கலாம், சிம்பிளாக பார்த்துக்கலாம்.
அவ்வளோதான். சும்மா இது மாதிரி இவ்வளோ தான் எதிர்பார்ப்பாங்க. மிஞ்சி போனால் நம்ம பேப்பர் வந்து இதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சிட்டோம்னா போதும். இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் ஸ்கெமேட்டிக்காக வரைஞ்சிட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்ஷனாக இந்த இடத்துல இப்படி ப்ளஸ் இது மாதிரி டிஸ்கிரைப் பண்ண மூலயமா பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மார்க் வந்து டயக்ராம்ஸ்லாம் பார்த்தாலே மார்க் போடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.